இங்க நம்ம ஹீரோ டாக்டர் தன்னோட குடும்பம் தான் உலகம்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இப்பதான் ஒரு நாள் அவன் ஹாஸ்பிட்டல் போற வழியில அமுதாங்கிற ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா. உடனே நம்ம ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டு போறான். அவளோட கால்ல அடிபட்டனால ரொம்பவுமே துடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, இன்னும் 2 நாள்ல நீ கிளம்பிடலாமான்னு சொல்ல, அடுத்த நாளே அமுதா பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி ஹீரோக்கு கால் வருது. இப்ப போய் செக் பண்ணும்போது குறைஞ்சது 2 வாரமாவது ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த 2 வாரமும் அமுதாவை ஹீரோ தான் டேக் கேர் பண்ணி அவ கூடவே இருந்து 2 வாரமும் நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நீ என்ன ஆஸ்திரேலியா இருக்க, எங்க அபார்ட்மெண்ட்லயே ஒரு பிளாட் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ வேணா வந்து பாருன்னு சொல்ல, அடுத்த நாள் இந்த அமுதா ஹீரோ சொன்ன பிளாட்டை பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்ததுல இருந்தே இவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிருக்கு. இவர் கூட கொஞ்ச நாள் இருக்கணுங்கிறதுக்காக தான் பெட்ல இருந்து கீழே விழுந்து காலையுமே உடைச்சிருப்பா. இப்பவுமே அவரோட ஆப்போசிட் பிளாட் வந்து அவரோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே பொசசிவ் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரு கூடயுமே பேசி பழகி அவங்க குடும்பத்துல ஒரு ஆளாகி 24 மணி நேரமும் ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கா. அப்பதான் ஒரு நாள் ஹீரோக்கு 20வது வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்பதான் உடம்பு பேரலைஸ் ஆயிருக்கிற ஹீரோட அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற போது இந்த அமுதாவே நானே போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேல வந்து அந்த பெரியவர்கிட்ட உன்னோட பையன் என்னோட உலகம், நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், செத்துட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொல்லி அவர் கழுத்துல துண்ட போட்டு நெரிக்க, அதை ஹீரோட பையனுமே பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போய் அவங்க அக்கா கிட்ட சொல்ல, அதை பார்த்து அமுதாவுமே அவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த நெருக்கமான போட்டோவை சோசியல் மீடியால போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறா. அடுத்தது ஹீரோட மனைவிக்குமே ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து உன்னோட கணவர் என்னோட உலகம், நீங்க யாருமே சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்ப, அதை பார்த்த ஹீரோட வைஃப்மே அங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கிட்டயுமே வந்து இது யாருன்னு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணி ஃபங்க்ஷனுமே நிறுத்திடுறா. அந்த நேரம் இது எல்லாத்தையும் பண்ண அமுதா தான் வந்து சமாதானப்படுத்துறா. இந்த நேரம் வீட்டுக்குள்ள வந்தோடனே தான் ஹீரோட பசங்க எல்லாருமே நடந்த உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருமே அந்த நம்பரோட லொகேஷன் எங்க இருக்குங்கறத ட்ரேஸ் பண்ணி சொல்ல, நேரா ஹீரோட மனைவியுமே அமுதாவோட காரை நிப்பாட்டி உனக்கு என்னோட கணவர் கேக்குதான்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல அமுதா அவங்களை கொல்ல ட்ரை பண்ணும்போது இந்த சமயத்துல ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்து அமுதாவை வந்து தள்ளி விட்டுறான். அதை பார்த்து அமுதாவுமே அப்பா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலையான்னு கேக்குறா. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த அமுதாவோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்தனால அவங்க அப்பா தான் இவளை ரொம்பவுமே பாசமா வளர்த்திருக்காரு. அதனால அவங்க அப்பாவுமே 2 குழந்தைங்க வச்சிருக்கிற ஒரு பொண்ணை மறுமணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்ப இருந்து அவங்க அப்பாவுமே இவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம அவங்களையே பாக்குறது இவளுக்கு ரொம்பவுமே கோமா இருக்கு. இப்படி இவ பொசசிவா இருக்கிறத பார்த்த அவங்க அப்பாவுமே நீதாமா என்னோட உலகம், நம்ம வாழ்க்கையில யாரு வந்தாலும் உனக்கு நீ எனக்கு நான் தான் சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காரு. இப்பதான் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு பட்டு அவங்க வீடே எரிஞ்சிருக்கு. இதுல அந்த புதுசா கல்யாணமான பொண்ணும் பசங்களும் மாட்டிருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக உள்ள போன அமுதாவோட அப்பாவுமே அவளோட கண்ணு முன்னாடியே சிலிண்டர் வெடிச்சு இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் யாரோட பாசமும் கிடைக்காம ஹாஸ்டல்ல தான் வளர்ந்திருக்கா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ அவ மேல காமிச்ச கேரிங்க அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்தி இருக்கு. ஹீரோக்கு ஒரு குடும்பம் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க இருந்தா நம்மள பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோட குடும்பத்தை விளக்க பார்த்திருக்கா. இது எல்லாமே ஹீரோக்கு அவளோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் மூலமா தெரிய வந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே அவளுக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவளை கூப்பிடும்போது அமுதாவுமே அப்பா நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல, இனிமே நான் வாழ்றது வேஸ்ட்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு லாரியில விழுந்து இறந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே அவளை மகளா நினைச்சு அவளோட இறுதி சடங்கெல்லாம் எடுத்து பண்ற மாதிரி காமிச்சு இந்த படமும் முடியுது.